whoever you come across right from your way from the bed till the bed, very good. முதல் முறை என்னைக்கு தான் பார்க்குறோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். you will have no tension at all. நிச்சயமா அது ஒரு philosophy தான், நல்ல philosophy. இது ஒரு பாலிசி சொல்லி கொடுத்தாரு. இல்லை இதில் சேர்த்துக்கிறேன் நான் அடுத்தாப்புல. இன்னொரு பாலிசி சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு நைட்டு நீங்க செத்துருவீங்கன்னு நினைச்சிருக்கீங்க, நாளைக்கு இந்த உலகத்துல நீங்க இருக்க போறதில்ல அப்படின்னு சின்னமா முடிவு பண்ணீங்க. you will have no tension. அதில் கொடுத்துருக்கேன் சென்ஸ் ஆஃப் நத்திங்னு கொடுத்துருக்கேன். அதில் அந்த அப்படி சொல்லாமல் சென்ஸ் ஆஃப் நத்திங்னு கொடுத்துருக்கேன். ஓகே, நல்ல விஷயம். நான் கேட்க வந்து இதுதான், நல்ல ரெண்டும் நீங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதில் எப்படி பொருந்ததுங்கிறத ஐ வுட் லைக் டு ஹியர். ரியலி இந்த நீங்கள் சொன்ன நான் 2 விஷயம் கரெக்டான கேள்வி கேட்டாங்க. தினந்தோறும் ஒரு மனிதனை நான் தினந்தோறும் புதிதாக பார்க்கிறேன் என்பதை ஒருவர் தொடர்ந்து செய்ய முடிந்தால் நிச்சயமாக டென்ஷன் போய்விடும். சயின்டிஃபிக்காகவே இப்போ இன்னைக்கு உங்களை பார்க்குறது மாதிரியே நாளைக்கு சாரை பார்க்கும்போது, சார் வாங்க சார் இப்படி இருக்கீங்கன்னா பிரச்சனை. நேற்று பார்த்துட்டோம்ன்றது கொஞ்சம் குறைஞ்சா இமோஷன் போயிடும். பட் இது ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்தால் இதுவும் பெஸ்ட்டு தான். அடுத்து செத்து போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருங்க அப்படின்றத காட்டிலும் இன்னொரு விஷயம் அதில் கொடுத்துருக்கேன், சென்ஸ் ஆஃப் நத்திங். அதை பற்றி சொல்லலை சார், வந்து அதை வேற ஒரு பாணியில் அழகாக சொல்லியிருக்காங்க. 2 விஷயத்தை அதை லீட் பண்ணுதுன்னு சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ சொன்ன விஷயத்தை ஒன்று எப்படின்னா, எவனொருவனுக்கு மரண பயம் வருகிறதோ அப்போதெல்லாம் ஒன்று அவன் வந்து ஞானியாக ஆகிறான். இது வந்து சயின்ஸ், ஆன்மீகம். இன்னொன்று மரண பயம் எப்போது வருகிறதோ அவன் உலகியலை விட்டு ஓடி போகிறான். இன்னொன்று அதில் பெரிய விஷயம், எப்போது ஒருத்தன் மரண பயத்தை தூக்கி விடுகிறானோ அவன் உலகத்தில் நம்பர் 1 ஆகிறான். இது ஜெயிலில் நாங்கள் மதுரையில் வகுப்பில் நடத்தும் போது நடந்த விஷயம். அவன் காட்டினான் ஒரு கைதி, நீங்கள் சொன்னதுக்காக சொன்னேன், வந்து நடத்திட்டு இருக்கும்போது சொன்னான், அந்த கைதிக்கு நாங்கள் கவுன்சிலிங் நடத்திட்டு இருக்கேன். அப்போ சொன்னால், சார் நீங்கள் என்னென்னமோ எங்களுக்கு நடத்துகிறீங்க, ஒரு அனுபவம் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்கவே முடியாது. அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால் நாங்கள் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி 6 நாள் 3 நாள் வாய்தா போட்டு போய் வர்றோம் பாருங்க. நாளைக்கு வாய்தா ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுவாங்க, இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட். அந்த 4 நாள் செத்தமே சார், அதுலேயே முடிஞ்சிச்சு சார் உங்கள் தண்டனைகளான்னு சொன்னார். நீங்கள் கொடுக்குற பயிற்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அப்போ ஒரு மனிதன், அதெல்லாம் ரமணருடைய வாழ்க்கை, மரண பயத்தை எவனொருவன் உணர்கின்றானோ அவன் 2 நிலைகளை அடைகின்றான். ஒன்று ஞானி, இன்னொன்று பயங்கர எனர்ஜி. அதனால் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நிச்சயமாக 2ஐயும் ஃபாலோ பண்ணினால் டென்ஷன் மட்டுமில்ல, வாழ்க்கையே ஒன்றுமில்லைன்னு போயிடும். சார் இது வந்து நீங்கள் கேட்ட ஒரு ரொம்ப சென்சிட்டிவான கொஸ்டின். வாழ்க்கையே ஒன்றுமில்லை என்று போய்விடும். இது என்னுடைய ஒரு நண்பருக்கு நடந்திருக்கு. என்னன்னா, அவர் சொன்ன விஷயம்தான் இது, அதை நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஒரு குரு எனக்கு வந்தார், அவர் சொன்னார், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார்? நான் வக்கீலாக இருக்கேன். அப்புறம் சார் அப்புறம் அப்படி கேட்டுக்கிட்டே போய் என்ன ஆவேண்டார். இப்போ சொல்லிக்கிட்டே வந்தேன், இல்லை அடைஞ்சிட்டேன், பூராமே அடைஞ்சிட்டேன், அப்புறம் என்ன ஆவேண்டார். அப்புறம் என்ன ஆகுறதுன்னு இல்லையா, ஒரு 65 வயது 70 என்ன ஆக, ஒன்றும் ஆக முடியாது. இல்லை சொல்லுப்பா 80, அப்புறம் 100, இன்னும் உனக்காக 120 வச்சுக்கன்னாரு. 120 எப்படி போகிறது? 60 70 க்ளோஸ் ஆயிடுவோம் போல தெரியுதுன்னு. க்ளோஸ் ஆயிடுவையில் எப்போ 37 வயதில் என்னை கேட்டார். 32 வயது 33 வயது இருக்கும். எப்படி நீ சாக போறையில், இப்போவே நீ செத்து போயின்னு நினச்சேன்னாரு. அன்னைக்கு தான் எனக்கு பயமே வந்துச்சு. இது என்ன பாருங்க, அது வந்து ஒரு அனிச்சை செயலாகவே ஒரு பெரிய மாற்றத்தை எனக்குள் உருவாக்கியது. ஐயா சொன்னதுனால நான் சொல்கிறேன், அதுதான் எனக்கு இவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுத்தது. ஒரு நல்ல செய்தியை எனக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் முடிவு பண்ணேன், ரைட் என்னானாலும் ஒன்று ஆக போதில்ல, கிளம்புங்க. அப்போ தான் அந்த வழக்கறிஞர் தொழிலை விட்டு நான் வெளியே வர்றேன். ஏன்னா வழக்கறிஞர் தொழிலை விட்டு வெளியே வந்த உடனே நான் அவ்வளோ ஒரு சஃபரிங் ஆகியிருக்கேன். பிரதராக சொல்கிறேன், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது மெட்ராஸில். அது இங்கே சொல்ல விரும்பலை. பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, தமிழ்நாட்டிலே பெரிய ஆளுகளோட எப்பவும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அதையும் விட்டுட்டு வெளியே வர்றேன். அப்போ தான் பார்த்தேன், அப்போ அனாதையாக நிற்கிறமே என்ன செய்கிறது. அப்போ தான் இந்த குரு எனக்கு சொன்னார், ஒன்றும் கிடையாது, யூ கோ ஹெட். அதிலிருந்து ஒரு 5 இயர்ஸ் இந்த பயிற்சிக்குள்ள நுழைஞ்சேன். இன்றைக்கி உலகம் முழுவதும் இயற்கை கொண்டு போகிறது. அப்போ
இவர் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்றதுன்றது சின்ன விஷயம் இல்லை. ஆனா அதுல என்ன ஒரு ரகசியம்னா, நான் நேற்று செத்து போயிட்டேன்னு நினைக்கிறது இல்லை. இந்த பெரிய ரகசியத்தை இயற்கை கொடுத்துருக்கு பாருங்க. எல்லாருக்கும் தெரியும் நம்ம சாக போறோம்னு. யாருமே காலையில் எழுந்திரிச்சு ஒரு பய கூட இதை நினைக்கிறது இல்லை. எல்லாரும் வெளிமக்கள், அப்புறம் நாம. நீங்க மாதிரி ஒரு உயர்ந்த எந்த பசங்களும் நினைக்க மாட்டாங்க. எவனாச்சும் சாக போறோம் நினைச்சா வேலைக்கு வர முடியுமா? என்ன முருகா, செத்து போயிடுவோம் போல தெரியுதே, நல்லா சாகிறது மாதிரி இருக்கணும். ஒரு பேரும் வேலைக்கு வர மாட்டான், பயந்து போயிடுவான். ஓஹோ சாக போறோமா பாருங்க, சாக போறோம் சாக போறோம் சாக போறோம்ன்றது அனிச்சை செய்யலாம் மாறிச்சுன்னு வச்சுங்க ஐயா, இமயமலைக்கு தான் போனவன். அல்லது ஒன்றும் செய்ய முடியாது, பயம் வந்துருங்க. பாடியில் என்ன சொல்றோம், டாக்டர் என்ன சொல்றாங்க, அந்த பயத்தை எடுத்து விடு. இப்போ நீங்கள் செத்து போயிட்டோம், நேற்று செத்து போயிட்டோம், நாளைக்கு ஒன்றும் இல்லைன்னா இதுக்கு இன்னொருத்தர் சொல்லுவார், டெய்லி நீங்கள் எனக்கு ஒரு நண்பர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், ஃப்ரீயாக இருக்கணும்னா இந்த காலமானார்கள் இது காலத்தை மட்டும் படிங்க, தினமலரில் டெய்லி சந்தோஷமாக இருக்கலாம்ன்றாரு. இன்னும் எளிமையாக வராது சார் இப்படி பாருங்க. அதனால அவர் சொன்னதுலேருந்து இப்போ நான் எடுத்த உடனே பக்கத்தை அதுதான் திருப்புறது. ஓஹோ காலமானாரா, உனக்கும் காலமாக போகிற, ஓ புரிஞ்சு கவலையெல்லாம் போகுது எனக்கு. உண்மையை சார் நீங்கள் சொன்னது ஒரு மாபெரும் உண்மை. நான் ஃபஸ்ட்டு பேஜை திருப்பிங்க ஐயா, அடுத்தாப்புல நான் பார்க்குறது அதுதான். ஏன்னா என்னுடைய பெர்சனல் டச் பண்ணி விட்டார். அதனால சொல்லி பார்த்த உடனே எனக்கு அன்னைக்கோட கவலை போயிடுது. ரைட்டு முடிஞ்சிச்சு, நமக்கு ஒரு நாள் டைமிங், அப்புறம் ஃப்ரீ ஆயிடுது. இது ஒரு நல்ல இதுதான். அடுத்த இது கேள்விகள் கேட்கலாமா? கொடுங்க சாப்பிட்டு கொடுங்க. உங்களுக்கு கேட்கும்போது விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. சர்ச்சையாக கேட்டாங்க, மரணம் டெய்லி நமக்கு வந்துடுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மரணம்ங்கிறது 2 விஷயங்களை ஏற்படுத்துது. நான் 20 வயசாக இருக்கும்போது, 20 வயசு 25 வயசாக இருக்கும்போது, நான் தனி மனிதனாக இருக்கும்போது, நான் நாளைக்கு செத்து போயிடுவேன், எப்படியும் சாகத்தான் போகிறேன், இந்த உயிர் சும்மா போகிற உயிர், ஒரு நல்லதுக்காக போகட்டும் அப்படிங்கிற எண்ணம் வருது. மேரேஜ் பண்ணிடுறோம், குழந்தை குட்டி ஆயிடுது. அப்படி ஆகும்பொழுது நம்ம செத்து போயிடுறோம் அப்படின்னு நினைக்கும் போது, செத்து போக போகிறோம், இன்னைக்கு போயிடுவோம் நாளைக்கு போயிடுவோம் போது, நம்மளுடைய தந்தையுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கும்போது நம்மளை அறியாமலேயே ஒரு நம்ம ஒரு பயம் தொற்றிக்கொள்ளுது. ஆமாம், பயம் தொற்றிக்கொள்ளுது. அப்போ தொற்றிக்கொள்ளும் போது 20 வயசுல அந்த எண்ணம், அந்த ஆஃப்டர் மேரேஜ் வந்த பிறகு அந்த எண்ணம் மரண பயம்தான். அப்பயும் ஒரு மரணம் இருந்துச்சு, மரணத்தை நினைச்சோம், அது ஒரு விதமான சிந்தனையை கொடுத்துச்சு. ஆனால் ஆஃப்டர் த மேரேஜ் அந்த மரணம் வேறொரு விதமான சிந்தனையை கொடுக்குது. இது எதுக்கு, இதுல இருந்து எப்படி என்ன பண்றது? ஒண்ணுமே இல்லை. இப்போ அப்போ இருக்கும்போது யங் ஏஜில் யூத் அப்படி இருக்கும்போது நாம் எந்த விதமான கமிட்மெண்ட் இல்லாமல் இருந்த காலம் அது. இப்போ 40 இயர்ஸ், ஐ மீன் ஆஃப்டர் கெட்டிங் த சைல்டு, எல்லாம் குழந்தைகள், உறவுகள், ஃபிசியலாஜிக்கலி நமக்கு ஒரு ஹாப்பனிங்ஸ் நடந்துருது. அப்போ என்ன நினைப்பு வரும்னா, இந்த குழந்தைகள்லாம் இருக்கு, இதை விட்டு விட்டு போனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னும் போதும், ஐயோ இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்குமே, இவங்க என்ன ஆவாங்க இப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் சொல்கிற நிலை வரும். அதிலிருந்து திஸ் இஸ் கால்டு நெகேஷன் ஆஃப் ரினன்சியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. இதை நம்ம சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுவோம். நல்ல கேள்வி, அதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் 20 வயசுலேயே இறந்தாலும் சரி, 40 வயசில் நீங்கள் இறந்தாலும் சரி, நீங்கள் இறந்த பிறகும் இவங்க யாரும் இறக்க மாட்டாங்கன்றதான் உண்மை. இதுதான் இறுதியான உண்மை. நம்ம இறந்து போயிடுறப்ப திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னு வச்சுங்க, யாரோ ஒருத்தர், அன்னைக்கு அழுவாங்களை ஒழிய, அன்னைக்கு நம்மளை சுற்றி கதறுவாங்களை ஒழிய, ஒரு மாதம் கழிச்சு எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகி 4 மாதம் 10 மாதம் கழிச்சு நமக்கு ஒரு ஃபோட்டோ போட மறந்துடுவான். நாம இவ்வளவு நினைச்சோம் பாருங்க, சிந்திச்சோம் பாருங்க, அவர் ஒழுங்கா பஸ்ஸில் அடிபடாமல் சேர்ந்துருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இது எதுக்கு சொல்றேன்னா பிரதர், நீங்க சொல்றது இது நீங்க பிலாசபியை எடுத்துக்கிற வேணாம். இந்த உலகம் இருக்கும் வரை சேஞ்சஸ் ஆர் தி பர்மனன்ட். எல்லா துன்பங்களும், உங்களுக்கு தெரியாத அனுபவங்களை நான் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு காணாமல் போயிடும். அதனால அதை நம்ம என்ன செய்யணும்னா,